ஆ ஒரு சின்ன கற்பனை செய்து பாருங்களேன். அதாவது இத்தன காலமா நீங்க அடைபட்டு கிடந்த ஒரு சிறையோட கதவுகள் திடீர்னு ஒரு நாள் திறக்கப்படுதுன்னு வைப்போம். அந்த சிறைக்கு வெளிய பாத்தீங்கன்னா, காவலாளிகள் யாருமே இல்ல. ம். ஒருத்தரும் இல்ல. ஆமா. உங்களை இத்தன நாளா மிரட்டி உருட்டுன அந்த சிறை அதிகாரிகளும் காணாம போயிட்டாங்க. எந்த விதிகளும் இல்ல, எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்ல. இப்போ அந்த திறந்த கதவ பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? பொதுவா அப்படா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சிறகடிச்சு பறக்க தோணும்னு தான் எல்லாரும் நெனப்பாங்க. ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. பெரும்பாலானவங்களுக்கு அந்த எல்லையில்லாத திறந்த வெளிய பார்க்கும்போது உள்ளூர ஒரு பெரிய பயம்தான் வரும். இனி என்ன பண்ணறது? எங்கே போறது? நமக்கு யார் சாப்பாடு போடுவாங்க? யார் வழி நடத்துவாங்கன்னு தெரியாத ஒரு நடுக்கம் ஆட்கொள்ளும் இல்லையா? கண்டிப்பா. அந்த ஒரு இருட்டுக்கு அவங்க பழகிட்டாங்க. கரெக்ட். இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்றைய விவாதம் எந்த ஒரு சாதாரண பேச்சும் கிடையாது. நம்முடைய மனதின் எல்லைகள தாண்டி செல்ற ஒரு பயணம். நீங்க சொன்ன அந்த சிறைச்சாலையோட கற்பனை இருக்கிறதே, அது மனித மனத்தோட மிக முக்கியமான ஒரு உளவியல் சிக்கல அப்பட்டமா காட்டுது. ஏன்னா, நம்மள பலருக்கு அந்த சிறை ஒரு பாதுகாப்பான வீடாவே மாறிடுச்சு. ஆமா. சிறை கதவுகள் திறக்கப்படுற அந்த நொடியில வர்ற பயம், அதாவது சுதந்திரத்தின் மீதான பயம், அது மிக ஆபத்தானது. அந்த பயத்த பத்தி தான் இன்னைக்கு நாம முழுமையா பேச போறோம். இது ஏதோ தத்துவார்த்தமான பேச்சு கிடையாது. பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலுக்கு அப்பால் அப்படிங்கிற தலைப்புல ஓஷோ அவங்க 1986ஆம் ஆண்டு உருகுவே நாட்டுல வழங்கின சொற்பொழிவுகள்ல இது எபிசோட் 41. அமெரிக்காவை விட்டு வெளியேறின பிறகு நடந்த உரைகள் இது. ஆமா. உருகுவேயோட புண்டாட்டல் நகர்ல தன்னோட சன்னியாசிகளுக்கு வழங்கின இந்த உரைகள் பாத்தீங்கன்னா, உளவியலோட வரம்புகளை ஆராய்ஞ்சு தியானத்தின் பாதையை நோக்கி வழிகாட்டுது. சமூகம் அப்படிங்கிற கட்டமைப்பு உடையும் போது மனித மனம் ஏன் சுக்குநூறா சிதறுது, அதிலிருந்து தப்பிச்சு அமைதிக்குள் நுழைவது எப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இன்றைய தேடலின் நோக்கம். வாங்க அமைதிக்குள் நுழைவோம். ஓஷோ அவங்க இந்த சொற்பொழிவுல முன்வைக்கிற மிக அடிப்படையான ஆனா மிக ஆழமான கருத்து என்னன்னா, மனிதர்களுடைய மனசுக்கும் சமூகத்துக்கும் உள்ள தொடர்பு தான். ஓ, ஓகே. பொதுவா நாம என்ன நினைக்கிறோம், மனம் அப்படிங்கிறது நமக்குள் இயற்கையாவே இருக்கிறதுன்னு நம்புறோம். ஆனா ஓஷோ சொல்றாரு, நம் மனம் இயற்கையானதல்ல, அது முழுக்க முழுக்க இந்த சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டதுன்னு. அட. ஆமா, நாம எதை சரியென்று நம்பணும், எதை தவறுன்னு ஒதுக்கணும், எப்படி பேசணும், எப்படி சிந்திக்கணும்னு எல்லாமே சமூகத்தால் நமக்குள் டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய சொந்த சிந்தனைன்னு நாம நினைக்கிறது எல்லாமே சமூகம் நமக்குள் போட்ட விதைகளா? 100% உண்மை. நீங்க உங்களுடைய அறநெறிகளை, உங்களுடைய முடிவுகளை சமூகத்திடம் கொடுத்துடுறீங்க. உங்களுடைய சுயம்பு, அந்த செல்ஃப் என்பதே சமூகத்தின் விதிகளோட ஒரு பிரதிபலிப்பு தான். ஓஹோ. சரி, இப்ப நீங்க முதல்ல சொன்ன அந்த சிறைச்சாலை உதாரணத்துக்கே வருவோம். திடீர்னு ஒரு நாள் சமூகம் உடையுது, இல்ல ஒரு சோஷியல் கிரைசிஸ் ஏற்படுதுன்னு வச்சுப்போம். பழைய விதிகள் எல்லாம் காணாம போயிடுதுன்னு வச்சுப்போம். இப்போ சமூகத்தின் அந்த விதிகளை மட்டுமே நம்பி வாழ்ந்த ஒரு மனிதனோட நிலை என்ன ஆகும்? அவனுக்குள் இருக்கிற அந்த பிரதிபலிப்பு கண்ணாடி உடைஞ்சிடும். அவன் யார், அவனது அடையாளம் என்ன என்பதே அவனுக்கு தெரியாம போயிடும். இந்த வெற்றிடம் தான் மனிதர்களை ஒரு மனப்பிழவுக்கு தள்ளுது. 10 வருஷமா ஒரு இரும்பு கூண்டுல அடைச்சு வளர்க்குறாங்கன்னு வச்சுப்போம். ஆமா. திடீர்னு ஒரு நாள் அந்த கூண்ட திறந்து அத ஒரு பெரிய காட்டுல கொண்டு போய் விட்டா அந்த புலி சுதந்திரத்தை கொண்டாடுமா? நிச்சயமாக கிடையாது. அதுக்கு இர தேடவே தெரியாது. கரெக்ட். அதுக்கு தேட தெரியாது. பசியிலும் பாதுகாப்பற்ற உணர்விலும் அது ஒருவித பைத்தியக்கார நிலைக்கு தள்ளப்பட்டுடும் இல்லையா? மிக சரியான ஒப்புமை. இத ஒரு பரந்த கோலத்துல பார்த்தோம்னா, சமூகத்துல எப்போதுமே விதிகளுக்கு கீழ்ப்படிஞ்சு எதுவுமே கேள்வி கேட்காம வாழும் சாதாரண மக்களை ஓஷோ மீடியோக்கர் என்று சொல்றாரு. சமூகம் அவங்களுக்கு ஒருவித பாதுகாப்பு கொடுக்குது. அந்த கூண்டுக்குள் அவங்க பத்திரமா இருக்கிறதா உணர்றாங்க. ஆமா. ஆனா சமூக நெருக்கடிகள் வரும்போது, சமூகம் என்ற அந்த கட்டுப்பாட்டு இயந்திரம் உடையும் போது அவங்களால தாக்குப்பிடிக்க முடியறதில்ல. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கீழ்ப்படிதல் அவங்களுக்கே எதிரியா மாறுது. அவங்க மனம் சிதறி நியூராட்டிக் அல்லது சைக்காட்டிக் அப்படிங்கிற ஒரு மனநல பாதிப்பு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆ, ஓஷோ தன்னோட உரையில நியூராட்டிக் மற்றும் சைக்காட்டிக் நிலைகளை பத்தி ஒரு அருமையான மனநல மருத்துவரோட நகைச்சுவை ஒன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது இந்த இடத்துக்கு மிக சரியா பொருந்தும். ஆமா ஆமா. ஒரு மனநல மருத்துவரிடம் கேட்கப்படுதான் சைக்காட்டிக்கும் நியூராட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. அதுக்கு அந்த மருத்துவர் மிக எளிமையா சொல்றாரு, சைக்காட்டிக் என்பவன் 2 கூட்டல் 2 என்பது 5 என்று முழுமையா தீவிரமா நம்புவான்.
அந்த மாயையிலேயே வாழ்வான். கரெக்ட். ஆனா நியூராட்டிக் என்பவன் அப்படி இல்ல. அவனுக்கு 2 கூட்டல் 2 என்பது 4 என்று நல்லா தெரியும். ஆனா அது 4ஆக இருக்கிறதே அப்படிங்கிற பதற்றத்திலேயே எப்போதுமே இருப்பான். இது கேட்க சிரிப்பா இருந்தாலும் எவ்ளோ பெரிய உண்மை பாருங்க. ஒருத்தன் தனக்குள்ளேயே ஒரு பொய் உலகத்தை உருவாக்கி அதுல வாழ்றான். இன்னொருத்தன் உண்மை தெரிஞ்சும் அதை எதிர்கொள்ள முடியாம பதற்றத்திலேயே வாழ்றான். ஆமா, ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி எழுகிறது. சமூகம் உடையும் போது எல்லோருக்குமே இந்த நல்லதான் ஏற்படுமா? இதுல எந்த விதிவிலக்குகளுமே கிடையாதா? நல்ல கேள்வி. இதே சமூக நெருக்கடி இன்னொரு தரப்பினருக்கு ஒரு பொன்னான வாய்ப்பா அமையுது. அவங்க யார் என்றால் கிளர்ச்சியாளர்கள், அதாவது ரெபெலியஸ் இண்டிவிஜுவல்ஸ். ஓ, இவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா? ஆமா, இவங்க யாரோட அங்கீகாரத்தையும் எதிர்பார்ப்பதில்ல. சமூகம் ஒரு விதியை சொல்லுது என்பதற்காக அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதும் இல்லை. தங்களுக்கு சரி என்று பட்டதை மட்டுமே செய்யும் தைரியம் கொண்டவர்கள் உங்க. சமூகம் தனமா இருக்கும்போது இந்த கிளர்ச்சியாளர்கள் ஒடுக்கப்படுறாங்க, முட்டாள்கள் என்று முத்திரை குத்தப்படுறாங்க. ஆனா சமூகம் சிதைவடையும் போது இவங்கள கட்டுப்படுத்த யாரும் இல்ல. அவங்க மனதோட எல்லைகளை உடைத்து கொண்டு தியானத்தின் பாதைக்கு மிக எளிதா சென்று விடுகிறார்கள். அப்போ இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? நம்முடைய நம்பிக்கைகள் உடையும் போது நாம பயப்படுறோம் என்றால் நாம இன்னும் சமூகத்தின் விதிகளுக்கு பயந்து வாழ்றோம்னு அர்த்தமா? ஆமா, ஆனா பழைய விதிகள் அர்த்தமற்றவை, போலியானவை என்று தெரிந்த பிறகும் கூட மக்கள் ஏன் அதையே பிடிச்சிட்டு தொங்குறாங்க? ஏன் அதிலிருந்து வெளியே வர மறுக்கிறாங்க? இங்கேதான் மனித மனதோட விசித்திரம் அடங்கியிருக்கு. மனிதர்கள் உண்மையை விட தங்கள் பாதுகாப்பையே அதிகம் விரும்புறாங்க. இதுக்கு ஓஷோ ஒரு வரலாற்று உதாரணத்தை காட்டுறாரு. சொல்லுங்க. கலிலியோ பூமிதான் சூரியனை சுற்றுகிறது என்ற உண்மையை அறிவியற்பூர்வமா நிரூபித்த போது அன்றைய போப் அவரை அழைத்து மிரட்டுறாரு. அப்போ கலிலியோ கேட்கிறாரு, பைபிளில் இருக்கும் பலாயிரம் விஷயங்கள்ல ஒரே ஒரு விஷயம் தவறுன்னு நிரூபிக்கப்பட்டால் அதுல என்ன பெரிய தவறு விட போகுதுன்னு. அதுக்கு அந்த போப் அளித்த பதில்ல தான் அந்த ஒட்டுமொத்த பயத்தோட வேரும் இருக்கு இல்லையா? ஒரு செங்கல் உருவப்பட்டால் ஒட்டுமொத்த மாளிகையும் இழிந்து விழுந்துடும்னு அவர் சொன்னாரு. சரியா சொன்னீங்க. போப் என்ன சொல்றாருன்னா, பூமியில பற்றி பைபிளில் தவறாக எழுதப்பட்டுள்ளது என்று மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா ஒருவேளை கடவுளே தவறு செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் அவங்களுக்கு வந்துடும். அந்த ஒரு சின்ன சந்தேகம் நாங்கள் இத்தனை காலமா போதித்து வரும் ஒட்டுமொத்த மத நம்பிக்கையையும் அதிகாரத்தையும் அழித்து விடும்போது போப் பயந்துடா ஓஷோ இங்க குறிப்பிடுறாரு. உண்மையை எதிர்கொள்றதை விட அந்த கட்டமைப்பு உடையறது தான் அவங்களுக்கு பெரிய பயம். ஆமா, இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த சமணத்துறவியோட கதை எனக்கு இன்னும் ஆழமா புரியுது. ஏன் அந்த சமணத்துறவி உண்மையை ஏற்க மறுக்கிறாருன்னு. இது ஒரு திகைக்க வைக்கும் சம்பவம். நிஜமாவே. ஒரு சமணத்துறவி ஓஷோவிடம் வர்றாரு. நிலவுல மனிதன் கால் பதிக்கவில்லை என்பதை நிரூபிக்க பல லட்சம் ரூபாய் செலவுல ஒரு ஆய்வுக்கூடத்தை நிறுவப் போவதா சொல்றாரு. அதுக்காக பணமும் திரட்டுறாரு. ஏன் இவர் இவ்ளோ மெனக்கேடுறாருன்னா, சமண மதத்தோட நம்பிக்கைப்படி நிலவு என்பது வெறும் கிரகம் அல்ல, அது ஒரு கடவுள். இப்ப அமெரிக்கர்கள் நிலவில் சென்று இறங்கிட்டாங்க. அங்கே வெறும் தூசியும் பாறைகளும் தான் இருக்குன்னு சொன்னா அந்த துறவியால அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அந்த துறவி பல லட்சம் ரூபாய் செலவழிப்பது தன்னுடைய மதத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்ல. அவர் தன்னுடைய சொந்த மனநலத்தை, அதாவது தன்னுடைய சானிட்டியை காப்பாற்றிக் கொள்ளவே அவ்வளவு தூரம் போராடுறார். ஓ, அப்படியா? ஆமா, சிறுவயதிலிருந்து நிலவு ஒரு கடவுள் என்று நம்பி தான் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒருவருக்கு அந்த நம்பிக்கை பொய் என்று தெரிந்தால் என்ன ஆகும்? அவருடைய மனமே சுக்குநூறாக உடைஞ்சிடும். தான் ஒரு பைத்தியமாக மாறிடுவோமோ என்ற பயத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவே அவர் அந்த உண்மையை மறுக்கிறாரு. அதாவது ஒரு பொய்யான நம்பிக்கையை சுமந்து கொண்டிருப்பதை விட அதை விட்டுட்டு உண்மையை ஏற்பது அவங்களுக்கு மரண பயத்தை கொடுக்குது. அதனாலதான் அறிவாளியான மனிதர்கள் தங்கள் மனதை காப்பாற்றிக் கொள்ள உளவியலாளர்களை தேடி ஓடுறாங்க போல இருக்கு. கரெக்ட். மேற்குலகத்துல பல வருடங்களா சைக்கோ அனாலிசிஸ் செய்து கொள்வது பெரிய வழக்கமாயிடுச்சு. ஆனா இந்த உளவியலாளர்கள் என்ன செய்றாங்க? உடைந்த மனதை திரும்பவும் ஒட்ட வைக்க பாக்குறாங்க. ஒரு பழைய கூண்டிற்கு பதிலாக கொஞ்சம் வசதியான புதிய கூண்டை உங்களுக்கு தர்றாங்க. ஆனா அது உண்மையான தீர்வு கிடையாது. அது தற்காலிகமானதுதான். சூஃபிசம் என்று தேடி வர்றாங்க. ஏன்னா மனதை சரி செய்வது முக்கியமல்ல, மனதோட கட்டுப்பாட்டிலிருந்து விடுபடுவதுதான் ஆன்மீக விடுதலை. இதத்தான் ஓஷோ இதயத்தின் தளர்வு என்று சொல்றாரு. இதயத்தின் தளர்வு, இது கேட்பதற்கே மிக அமைதியா இருக்கு. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த மன போராட்டங்கள், பதற்றங்கள் எல்லாத்துக்கும் மாற்று மருந்து புதிய நம்பிக்கைகள் அல்ல, மாறாக இதயத்தோட தளர்வு தான். கண்டிப்பா. இந்த இடத்துலதான் பிரேமர் என்ற ஒரு சன்னியாசி ஓஷோவிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு.
பல ஆண்டுகளா தன் நெஞ்சில ஒரு வித வலி இருப்பதாகவும் அந்த வலி ஒரு நோயை போல தொடர்வதாகவும் அவர் கூறாரு. ம். ஆனா அவர் முழுமையா காதலிக்கும் போது அல்லது இயற்கையோடு ஒன்றி உருகும் போது மட்டும் அந்த வலி மாயமாகி விடுது. ஏன் இப்படி நடக்குதுன்னு அவர் கேக்குறாரு. அந்த பிரேமரோட கேள்விக்கு ஓஷோ அளிக்கும் விளக்கம் ரொம்ப நுட்பமானது. அந்த நெஞ்சுவலி என்பது உடல் ரீதியான பிரச்சனையோ அல்லது மருத்துவ ரீதியான நோயோ கிடையாது. அது அன்பை கொடுக்க தயங்குவதால் நெஞ்சில் ஏற்படும் ஒரு இறுக்கம். ஆ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம குழந்தை பருவத்திலிருந்தே அனைவரிடமிருந்தும் அன்பை பெறவே கற்றுக்கொள்றோம். பெற்றோரிடம், ஆசிரியர்களிடம், சமுதாயத்திடம் அன்பை வாங்கிக் கொண்டே இருக்கும். ஆமா, உலகமே அன்பை யாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா கொடுக்க யாருமே தயாரா இல்ல. கொஞ்சம் ஆழமா பார்த்தா நாம அன்ப ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி தான் பாக்குறோம். எப்படி சொல்றீங்க? நம்மிடம் கொஞ்சம் அன்பு இருக்கு, அதை எல்லோருக்கும் கொடுத்து விட்டால் அது ஒரு நாள் தீந்து போய் நாம அன்பில்லாதவர்களா மாறிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம். நாம அன்ப ஒரு அளவீடா பாக்குறோம். அழகா சொன்னீங்க. அது ஒரு குவான்டிட்டி அல்ல, அது ஒரு குவாலிட்டி. ஓஷோ மிக தெளிவா சொல்றாரு, அன்பை பெறுபவன் எப்போதுமே ஒரு பிச்சைக்காரன் தான். ஆனா அன்பை எந்த நிபந்தனையும் இல்லாமல் கொடுப்பவன் தான் ஒரு பேரரசன். அட, ரொம்ப ஆழமான வரி இது. அன்பு என்பது ஒரு தசை போல. நீங்க அதை எவ்வளவு அதிகமா பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு அதிகமா அது வலுவடையும். நீங்க அதை ஒரு கஞ்சனை போல சேர்த்து வைக்க நினைத்தா அந்த இருக்கும்தான் உங்களை இதயத்தை பாரமாக்கி நெஞ்சு வலியாக மாறுது. ஒரு பேரரசனாக அன்பை கொடுப்பது என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஓஷோ ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. ஒரு மழைய சுமக்கும் மேகம் போல நாம இருக்கணும். ஒரு மேகம் மழை பொழியும் போது நான் இந்த அழகான வயல்வெளியில மட்டும்தான் பொழிவேன், இந்த வெற்று பாறைகள் மீது பொழிய மாட்டேன்னு கணக்கு பார்ப்பது கிடையாது. அது பாறையோ கடலோ தன் பாரத்தை குறைப்பதற்காக பொழிந்து கொண்டே இருக்கும். அதுபோலத்தான் நாமும் எங்கே பொழிகிறோம் என்று பார்க்காமல் அன்பை கொடுக்கணும். ஆமா, அன்பை கொடுக்கதான் வளரும். இது தொடர்பாக தியோசாபிக்கல் சொசைட்டியை உருவாக்கிய மேடம் பிளவட்ஸ்கி அவங்க வாழ்வில நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப உணர்ச்சிகரமானது. எனக்கும் அந்த சம்பவம் நினைவிருக்கு. அவங்க ரயில்ல பயணம் செய்யும் போதெல்லாம் தன்னிடம் ஒரு பையில நிறைய மலர் விதைகளை வச்சுக்கிட்டு ஜன்னல் வழியே வீசிக்கொண்டே செல்வாங்களாம். ஆமா, அவங்க மீண்டும் அதே வழியில வரப்போவதும் இல்லை. அந்த பூக்கள் பூத்து நிற்பதை அவங்க தன் கண்களால் பார்க்க போவதும் இல்லை. ஆனாலும் அவங்க வீசுறாங்க. ஏன்னா அந்த வழியாக வரும் வேறு யாரோ அந்த பூக்களை பார்த்து மகிழ வேண்டும் என்ற அவங்களோட அளவற்ற அன்பு அது. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது. தான் பார்க்காவிட்டாலும் பரவாயில்ல, யாரோ ஒருவருக்கு அது சந்தோஷத்தை தரட்டும் என்ற ஒரு மனநிலை. ஓஷோ இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு நாற்காலியை தொடும்போது கூட நாம அன்போடு தொடலாம்னு சொல்றாரு. இதை கேட்கும் நேயர்களுக்கும் நான் நினைவூட்ட விரும்புறேன். நாம் உயிரற்ற பொருட்களிடம் கூட அன்பாக இருக்க முடியும் என்ற சிந்தனை வியக்க வைக்குது. அதுதான் அந்த பேரரசனோட மனநிலை. நீங்க நாற்காலியை தொடுறீங்களா, மனிதனை தொடுறீங்களா என்பது முக்கியமல்ல. உங்களுடைய இதயம் திறந்திருக்கா, நீங்க அன்பாக இருக்கீங்களா என்பதுதான் முக்கியம். கரெக்ட். ஆனா அன்பை கொடுப்பதுதான் நமது இயல்பான குணம் என்றால் நாம ஏன் அன்பை கொடுக்க தயங்கும் மனிதர்களாக, எல்லாவற்றுக்கும் பயப்படும் மனிதர்களாக மாறுகிறோம்? இந்த பயம் எங்கிருந்து தொடங்குதுன்னு உளவியல் ரீதியா பார்த்தால் அது நமது குழந்தை பருவத்திலேயே ஆணிவேராக குடிபுகுந்து விடுது. உண்மைதான். நாமெல்லாம் ஏன் அப்படி கஞ்சர்களா மாறுறோம்னு யோசிச்சா, குழந்தைங்க உலகத்தை ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க. ஒரு தந்தை பணத்தை தேடி ஓடுவார், ஆனா குழந்தை ஒரு வண்ணத்து பூச்சியை தேடி ஓடும். ஆமா, தந்த உடனே வண்ணத்து பூச்சிக்கு பின்னால் ஓடுவது நேர விரயம், பணம் சம்பாதிக்கிற வழிய பாருன்னு கூடுவார். சமூகம் கீழ்ப்படிதலை தொடக்கத்திலேயே குழந்தையோட மூளையில திணிக்குது. அதனால்தான் ஓஷோ தன்னுடைய சொந்த குழந்தை பருவ கதைகளை இங்கே பகிர்ந்து கொள்றாரு. ஒரு மனிதன் எப்படி சிறுவயதிலேயே சமூக கட்டுப்பாடுகளை உடைத்து சுய சிந்தனையோடு வளர முடியும் என்பதற்கான பாடங்கள் அவை. உதாரணத்திற்கு அந்த கோவில் சம்பவத்தை எடுத்துக்கோங்க. சிறுவயதில் அவரை ஒரு கோவிலுக்கு அழைத்து சென்று அங்கிருக்கும் சிலைக்கு முன் தலைவணங்க சொல்றாங்க அவரோட பெற்றோர். ஆனா ஓஷோ மறுக்கிறாரு. எனக்கு எதன் மீதும் நம்பிக்கை வராதவரை நான் தலைவணங்க மாட்டேன்னு சொல்றாரு. பெற்றோர் வற்புறுத்தியதும் அவர் நேராக கோவில் கோபுரத்தின் உச்சிக்கு ஏறி அமர்ந்து கொள்றாரு. கோபுரத்தின் உச்சிக்கேவா? வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆமா, ஏறி அமர்ந்து கொண்டு தன் பெற்றோரை பார்த்து எச்சரிக்கிறாரு. என் மனதிற்கு ஒவ்வாத ஒன்றை என் மீது திணிப்பது வன்முறை. அந்த வன்முறையை நீங்க தொடர்ந்து திணித்தால் நான் இங்கிருந்து கீழே குதித்து என் உடலின் மீது வன்முறையை செய்து கொள்வேன். அதன் விளைவு உங்களையே சேரும். நீங்கள் தான் பொறுப்புன்னு தீர்க்கமா சொல்றாரு. இவ்வளவு சிறிய வயதில் இப்படி ஒரு மனத்திடமா? ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான எதிர்கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். கேளுங்க. ஓஷோ சொல்றது போல குழந்தைங்களுக்கு இவ்வளவு சுதந்திரமும் அதிகாரமும் கொடுப்பது ரொம்பவே ஆபத்தானது இல்லையா?
பெற்றோர் சொல்வதை கேட்காம எதற்கும் கட்டுப்படாமல் வளரும் குழந்தைகள் வழிதவறி போக மாட்டார்களா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒவ்வொரு பெற்றோருக்கும் வரும் ஒரு இயல்பான பயம்தான் இது. ஆனா ஓஷோ என்ன விளக்குறார்னா, எப்போது ஒரு குழந்தை மிக கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு எல்லா உணர்வுகளும் அடக்கப்படுகிறதோ அது ஒரு பிரஷர் குக்கர் போல மாறிவிடுது. ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமா, அப்படி கட்டுப்படுத்தி வைக்கப்படுறதுனால தான் பிற்காலத்துல மனிதர்களுக்கு சிறிது சுதந்திரம் கிடைக்கும்போது அவங்க அதை கையாள தெரியாம பைத்தியமாகறாங்க, இல்லைன்னா வழிதோறி போறாங்க. ஆனா தொடக்கத்திலிருந்தே சுயசிந்தனையோடும் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படும் குழந்தைகள் தான் பொறுப்புணர்வோட வளர்றாங்க. தங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் தாங்களே பொறுப்பு என்பதை அவங்க உணர்றாங்க. அப்போ சுதந்திரம் அப்படிங்கிறது பொறுப்பற்ற தன்மை கிடையாது. இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஓஷோவோட வாழ்க்கையில நடந்த இன்னொரு சம்பவம் கச்சிதமா பொருந்தும். அவரோட அப்பா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பள்ளிக்கு அழைத்து வர்றாரு. அந்த எம்பி ஓஷோவிடம் தான் ஒரு பெரிய அதிகாரம் படைத்தவர் என்பதை காட்ட, அவரை சமாதானப்படுத்த தன் காரில் லிஃப்ட் கொடுத்து லஞ்சம் கொடுக்க நினைக்கிறாரு. ஆனா ஓஷோ அதை எப்படி எதிர்கொண்டார் தெரியுமா? அது மிக சிறந்த உதாரணமாச்சே, சொல்லுங்க. பள்ளி மேடையில் அனைவர் முன்பும் அந்த எம்பி எழுந்து நின்றதும் எந்த பயமும் தயக்கமும் இல்லாமல் ஓஷோ எழுந்து நின்று, என்னை ஏன் உங்கள் காரில் அழைத்து வந்தீர்கள் என்பதைப் பற்றி இவர்களிடம் உண்மையாக சொல்லுங்கள், எனக்கு லஞ்சம் கொடுத்து என் வாயை அடைக்க பார்த்தீர்கள் இல்லையா என்று அனைவர் முன்பும் கேட்டு அவரை உண்மையை ஒப்புக்கொள்ளச் செய்கிறார். ஆமா, அடக்கி வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்கும் தைரியம் வந்திருக்குமா? நிச்சயமாக வந்திருக்காது. அதிகாரத்தை பார்த்து பயந்து நடுங்கி இருக்கும். தொடக்கத்திலிருந்தே தைரியத்தோடு வளரும் குழந்தைகள்தான் புதிய மனிதர்களாக மலர்வார்கள். அதுதான் புதிய மனம்னு ஓஷோ சொல்றாரு. கரெக்ட். எந்த பழக்க வழக்கத்திற்கும் எந்த அதிகாரத்திற்கும் குருட்டுத்தனமாக அடிமையாகாத ஒரு மனம். எந்த சமூகம் உடைந்தாலும் எந்த நெருக்கடி வந்தாலும் இவர்கள் மனம் சிதறாது. இப்படிப்பட்ட சுதந்திரமான மனநிலையை கொண்டவர்களுக்கு ஞானம் அடைவது அப்படிங்கிறது மிகவும் சாதாரணமான விஷயமாக மாறிவிடும். மிக ஆழமான தெளிவான விளக்கம். குழந்தைகளை சமூகத்தின் அடிமைகளாக வளர்க்காமல் சுயமாக சிந்திக்கும் சுதந்திர மனிதர்களாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்க இன்னும் சமூகத்தின் விதிகளை கண்மூடித்தனமாக பின்பற்றி எப்போது இந்த சிறை கதவுகள் உடைந்து விடுமோ என்ற பயத்தில் ஒரு கீழ்ப்படிதலுள்ள கைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாதையோரங்களில் அன்பின் விதைகளை வீசி எறியும் ஒரு பேரரசனாக, ஒரு புதிய மனதைக் கொண்ட சுதந்திர மனிதனாக வாழப்போகிறீர்களா? சிந்தியுங்கள். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.